ஹலோ லக்ஷ்மி, எங்க இருக்கீங்க? சக்தி, நான் வனிதா பேசுறேன். அ, அவர் ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? ஓ, ராத்திரியே லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்ல அவர்தான் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த நேரத்துல அங்கேயே அவர் வந்தாரு. ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல எப்போ ராத்திரியில அவர் வந்து போறது வழக்கம் தானே. இப்ப அவரு பாத்ரூம்ல இருக்காரு. வந்ததும் பேச சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம், நான் வச்சிடுறேன். வச்சுட்டாங்க. டேய், சாரி லட்சுமி, எவனோ ஒருத்த போன்ல என்ன இப்படி எல்லாம் பேச சொல்லி மிரட்டுறா. இல்லைன்னா உங்களை சாவடிச்சிடுவாங்களா? வேண்டாம், அவரை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க. வேண்டாம் லட்சுமியை விட்டுருங்க ப்ளீஸ், அவரை விட்டுருங்க. மயங்கிட்டாருல? மயங்கிட்டான். அப்ப என்ன அவுத்து விடுங்க. என்னது அவுத்து விடுறதா? உங்க ரெண்டு பேரையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அட பாவிங்களா, என்ன அவுத்து விடுங்கடா. ஏய், கத்தன மூஞ்சிலே குத்துவேன். ஏய், டேய், புறாத. என்ன அவுத்து விடுங்கடா ப்ளீஸ் டா. உங்களுக்காக தானடா நான் ஹெல்ப் பண்ணேன். என்ன அவுத்து விடுங்கடா ப்ளீஸ் டா. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், சும்மா கத்திட்டே இருக்கடா. டேய், வண்டி வருதா பாரு. ஏண்டி இங்க நின்னுகிட்டு இருக்க? தூக்கம் வரலையா? இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராதுமா. நாளைக்கு மட்டும் நான் நினைச்சது நடந்துச்சு, சூப்பரா தூங்குவேன். ஓஹோ, நாளைக்கு சக்திக்கும் இளங்கோக்கும் கல்யாணம் நடந்தா நல்லா தூக்கம் வருமா? இந்த கல்யாணம் தான் நடக்காதுன்னு நான் தான் சொன்னேனே. சொன்ன, ஆனா அத நிறுத்துறதுக்காக நீ ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியலையே. அவசரப்படாதமா. எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? 9ல இருந்து 10:30க்குள்ள. அதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 12 மணி நேரம் இருக்கு. 12 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாமா? ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்றதுதான் கஷ்டம், ஆனா கெடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் போதுமா? ஏய், அந்த ஒரு நிமிஷம் எப்ப வரும்? ஏம்மா இப்படி அவசரப்படுற? வள்ளிக்கு நான் ஃபோன் பண்ணி போட்டு கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதுதான் நடக்க போகுதுன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இப்பவே அவங்க வீட்டுல சந்தேகம் கிளம்புனா அப்புறம் என் அப்பா சாமர்த்தியமா சமாளிச்சிருவாரு. நாளைக்கு காலையில அவரோட பிளான் படி அந்த டிராமாவை ஆரம்பிக்கட்டும். அந்த டிராமா நடந்துட்டு இருக்கும் போதுதான் நாம குறுக்க புகுந்து கேம் விளையாடணும். நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதாண்டி இருக்கு. ஆனா நாளைக்கு கோயில்ல குழப்பம் ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் நான் அங்கே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். கோவில்ல என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்ப அவன் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பான். முகூர்த்த நேரம் நெருங்குற சமயத்துல வள்ளியம்மைக்கு நான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவேன். மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. ஏண்டி, ஒருவேளை வள்ளி நீ சொல்றத நம்பலன்னா? அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லம்மா. எல்லாமே பிளான் பண்ணிதான் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா சக்தி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டா. பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த வள்ளியம்மையும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. ஏண்டி, நீ எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? அம்மா, லைஃப்ல சில விஷயங்களை இப்படி கேள்வி கேட்காம நம்பு. நான் கன்ஃபார்ம்டா சொல்றேன். நாளைக்கு அந்த கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, அங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். அது மட்டும் நிச்சயம்.
ஏய் வண்டி ஆஃப் பண்ணு, சத்தம் கேட்டு. சரிண்ணா. சரி அண்ணா வண்டி வந்துடுச்சுண்ணா. அண்ணா வண்டி வந்துச்சா? ஆமாண்ணே. டேய் இப்பதான் அண்ணன் ஃபோன் பண்ணாரு. சரிண்ணா. அண்ணா போட் வந்துருமா? இவங்களை தூக்கி போய் வேன்ல ஏத்து. ஏய் பிடிங்கடா. டேய் இருங்கடா. டேய் வெளியில போயிட்டு யாராவது இருக்காங்களா செக் பண்ணிட்டு எனக்கு சிக்னல் கொடுப்போம். சீக்கிரம் போ. டேய் போங்கடா போ. சீக்கிரம் தூக்குடா. டேய் குடி. வா குடி வா. பாத்து போ. டேய் சீக்கிரம் வா. ஹலோ சொல்லு கர்ணா. சுசி, சிவனேச மாமா கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறியா? ஒரு நிமிஷம் மாமா, கர்ணா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ மாமா, நான் கருணா பேசுறேன். சொல்லுமா கருணா. அண்ணன் உங்களை பார்க்க வரதா சொல்லிட்டு அங்க வந்தாரே, அங்க இருந்து கிளம்பிட்டாரா மாமா? என்னது? லக்ஷ்மி என்ன பார்க்க வந்தாரா? ஆமா மாமா. அவர் கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சுமா? 2 மணி நேரம் இருக்கும் மாமா. நான் வீட்ல இருந்து கிளம்பி ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுது. அது வரைக்கும் வரலையம்மா. என்ன மாமா சொல்றீங்க? அண்ணன் உங்களை பார்க்க வரதா சொல்லி தான் டென்ஷனா கிளம்பி போனாரு. இப்ப நீங்க என்னடான்னா அங்க வரவே இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இது பாருமா, ஒன்றும் கவலை இல்லை. நான் மறுபடியும் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். நீ பயப்படாத என்ன? சரி மாமா. சிவனேசா, என்னப்பா ஆச்சு? கருணா என்ன சொன்னா? அக்கா, நான் பயந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதுக்கா. என்ன? லக்ஷ்மி என்ன பார்க்க வரதா சொல்லி வீட்ல இருந்து கிளம்பியிருக்காரு. ஆனா நம்ம வீட்டுக்கும் வரல, அங்கேயும் திரும்பி போகல. ஐயோ, அவரை கடத்துறதுக்காக இந்த பாண்டி தான் ஏதோ செஞ்சிருப்பான் போல இருக்கு. பாண்டியால லட்சுமிக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. ஒன்று செய்யுங்க, நீங்க இதை பிடிங்க. இன்னொரு ஆட்டோ பிடிச்சி நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் எப்படியாவது லட்சுமியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். அச்சா, நீ தேவையில்லாம கவலைப்படுற. லட்சுமி வெளியே எங்கேயாவது போயிருப்பாரு. சும்மா வெளியே போயினா வீட்டில் விட மாட்டாங்க. அதை உன் பேரை சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. அவர் கண்டிப்பா வீட்டுக்கு போயிடுவாரு. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. வா போலாம், பஸ்ல உட்காரு. இல்ல மாமா, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல வர்ற எல்லா விலங்கத்துக்கும் நான் தான் காரணம்னு அவங்க எல்லாம் சந்தேகப்படுறாங்க. இப்போ லக்ஷ்மி வேற என் பேரை சொல்லி கிளம்பி வந்திருக்கிறதுனால அந்த சந்தேகம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அது மட்டும் இல்ல, விடிஞ்சா சக்தி கல்யாணம். அந்த கல்யாணத்துல ஏதோ விலங்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சரி, நீங்க கிளம்புங்க. நான் லக்ஷ்மியை தேடிட்டு போறேன். சரிப்பா, உன் மனசுக்கே தப்புன்னு பட்டுச்சுன்னா நம்ம திருப்பதிக்கு போக வேண்டாம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சிவனேசா, நீ மட்டும் தனியா போகாத, மாமாவையும் கூட கூட்டிட்டு போ. வேணாக்கா, மாமா உங்க கூடயே உங்களுக்கு துணையா இருக்கட்டும். நான் போய் எப்படியாவது லட்சுமியை கண்டுபிடிச்சிடுறேன். அச்சா, சொல்றதை கேளு. மாமா, தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. இங்க பொறுமையா நின்று பேசுற நிலைமையில நான் இல்ல. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க ஆட்டோ பிடிச்சி கிளம்புங்க, நான் வந்துடுறேன். மாமா,
ஹலோ கர்ணா, நான் சக்தி பேசுறேன். சொல்லுங்க அண்ணி. லக்ஷ்மி இருக்காரா? ஹலோ கர்ணா, என்ன ஆச்சு? ஏன் சைலண்ட் ஆயிட்ட? இல்ல அண்ணி, அண்ணன் சிவனேச மாமாவை பார்க்க போறதா சொல்லி டென்ஷனா கிளம்பி போனாரு. நான் மாமா கிட்ட பேசினா அண்ணன் அங்க வரவே இல்லைன்னு சொல்றாரு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. அம்மா, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணீங்க அண்ணி? ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. லக்ஷ்மி அப்படியே எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாரு, வந்துருவாரு. சரி அண்ணி. ஆட்டோக்கார சிவனேசன் வரானே. வாடா வா. பாண்டி, லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மியா பார்க்கணுமா? வா காட்டு. நீ கேட்ட லக்ஷ்மி, நீ கேட்ட லக்ஷ்மி எங்க வீட்டு மகாலட்சுமி. பாண்டி விளையாடாத. நான் தேடிட்டு வந்தது ஏன் மாப்பிள்ளை லக்ஷ்மிய. ஓஹோ, என்ன 2 தடவை போலீஸ்ல மாட்டி விட்டானே அந்த லட்சுமியை தேடி வந்தியா? அதுக்கு அவன் வீட்டுக்குள்ள போயிருக்கணும். என்ன எதுக்கியா தேடி வந்த? பாண்டி விளையாடாத. என் பேரை சொல்லி தான் நீ அவரை வெளியே வர வச்சிருக்க. இந்த நேரத்தில் அவரை காணோம்னா வீட்டுல பயந்துருவாங்க. தேசத்தை அவரை போக விடு. லட்சுமியை தூக்கணும் நான் ஆள் அனுப்பிச்சது நிஜம்தான். ஆனா இந்த சோம்பேறிங்க கோட்டை விட்டானுங்க. ஆனா இப்ப நீயே வந்து வகையா மாட்டிருக்க. உனக்கு ஒரு ஆபத்துனா உன் பாசக்கார மாப்பிள்ள ஓடி வர மாட்டா? பாண்டி, பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். என்ன வேணா சி, ஆனா தயவு செய்து லட்சுமியை போக விட்டுரு. ஏய், உன்னை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. லேசா என் பசங்களுக்கு கண்ணை காட்டினா போதும், என் ஆளுங்க உன் கதையை முடிச்சிருவானுங்க. ஆனா உன்னை அவ்வளவு நிம்மதியா சாக விட மாட்டேன். முதல்ல உன் மாப்பிள்ள லட்சுமியை போட்டு தள்ளணும். அதை பார்த்து நீ துடிக்கணும். அப்பதான்டா என் வெறி அடங்கும். பாண்டி, பிரச்சனை மேல மேல வளரக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல லட்சுமிக்கு ஏதாவது பண்ணணும் நீ நினைச்ச, அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னை கொன்னாதான் லட்சுமியை காப்பாற்ற முடியும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேன். டேய், சார் என்ன கொன்றுவாராண்டா. ரொம்ப பயமா இருக்குடா. டேய், நம்மள ஊரை விட்டு ஓடிடலாமா? ஏய், நீ இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, அந்த லட்சுமியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவனுக்கு என் கையால தான்டா சாவு. எம்எல்ஏ கை வைக்கிற. கட்டுங்கடா. கட்டி போட்டுட்டு இப்ப அந்த லட்சுமிக்கு போன போடுங்க. எங்க இருந்தாலும் ஓடி வருவான். டேய், விடாதீங்க அவனை. புடிங்கடா. டேய், கட்டுங்கடா அவனை. விடாதீங்கடா. டேய், புடிங்க. டேய். டேய். கதவை தரடா. அவனை கையில மாட்டினேன். டேய், கதவை தரடா. ஒருத்த பின்னாடி போ.
போடா சைடு போடா. டேய் சிவனேசா, ஒழுங்கா கதவை திறந்துரு. இல்ல உன்ன டேய் ஏய் ச்சே. திறங்கடா, பார்த்துட்டு இருக்கீங்க. போடா, சீக்கிரம் போடா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தயவுசெய்து அட்ரஸ் கொடுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. விடியறதுக்கு முன்னாடி